சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி தர போகிறேன். சரியா? பாருங்க, நம்மள என்ன மூட நம்பிக்கை என்ன அப்படி தெரியுமா? ரைஸ் சாப்பிட்றதால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அதான ஒரு மூட நம்பிக்கை. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கரெக்ட் தானே? இந்த உலகத்தில் சுகரும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா சொல்லுங்களேன்? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுக்கிடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அது நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரை நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க. கரெக்ட் தானே? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால சொல்லுங்களேன். வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, சிறுகுறிஞ்சான் பொடி, என்னது சிறுகுறிஞ்சான் பொடி, வேற என்னது, முக்கரட்டை கீரை. முக்கரட்டை கீரை ரொம்ப ஃபேமஸ். இது என்னது, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ 4 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காயில், நடைபயிற்சி, சிறுதானியம், வேற வேற மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது சொல்லுங்க? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், உடல் பருமன், பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, யூரிக் ஆசிட் பிரச்சனை, இதுக்கு எல்லாத்தையுமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக கடைபிடிச்சா மட்டும்தான் நோய்க்கான அடிப்படை காரணம், என்ன காரணம், நோய்க்கான அடிப்படை காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. பேலன்ஸ் டயட் இஸ் ஸோ பவர்ஃபுல். பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் 50 வருஷம் இதே மாத்திரை சாப்பிட்டாலும் இன்னைக்கு கூடும், நாளைக்கு குறையும், நாளைக்கு குறையும், இன்னைக்கு கூடும், நிரந்தர தீர்வு கிடைக்காது அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் அடிப்படை காரணத்தை என்ன பண்ணல, சரி பண்ணவில்லை. அவ்வளோ பவர்ஃபுல் பேலன்ஸ் டயட். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும்.